வேண்டும், அவர்களுடைய புனிதமான உமிழ்நீரை அருந்த வேண்டும். அல்லாஹ் தௌஃபீகை தர வேண்டும். அந்த உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அன்னுராஃபிகக ஃபில் ஜன்னah, சூரத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். கண்மணி நாயகம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ருஃபகாஇ ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ், இந்த கூட்டத்தினரை என்னோடு சுவர்க்கத்தில் நண்பர்களாக ஆக்கிவை யா அல்லாஹ். உம்மு அமாரா சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு இதற்கு பின்னால் உலகத்தில் என்ன சோதனை ஏற்பட்டாலும், பஞ்சம் ஏற்பட்டாலும், பட்டினி ஏற்பட்டாலும், வெட்டுப்பட்டாலும் ஒன்றும் எனக்கு கவலை இல்லை என்று சொல்கிறவர்கள் உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா என்றால், அருமையான சகோதரர்களே, அந்த பாசத்தை நினைத்து பாருங்கள். இந்த பாசம் நம்மிடத்தில் வர வேண்டும். ஒரு காலம் கனிகிறது. ஹபீப் என்று சொல்லக்கூடிய உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு மகன் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நபி என்று வாதிட்ட ஒருவனுக்கு முன்னால் போய் நிற்கிறார்கள். அவன் கேட்கிறான், நான் யாருன்னு கேட்கிறான். ஹபீப் யாருடைய மகன்? உம்மு அமாரா என்ற தாய் பெற்றெடுத்த மகன் கேட்கிறான், நான் யார் என்று கேட்கிறான். முசைலமத்துல் கர்ராப் கேட்கிறான், நான் யார்? ஹபீபுடைய வாயில் அந்த கல்லாப், நீ பொய்யன் என்கிறார்கள். அடுத்து கேட்கிறான், முஹம்மது யார் என்று கேட்கிறான். என்ன சொல்லி இருப்பார்கள்? அஃலலு ஹல்கில்லாஹ், அஜல்லு ஹல்கில்லாஹ், அக்ரமு ஹல்கில்லாஹ். அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே உயர்ந்த படைப்பு. இப்பொழுது முசைலமா சொல்லுகிறான், உங்களை ஒவ்வொரு உறுப்பாக வெட்டுவேன். இதே பதிலை சொன்னால் வெட்டு என்கிறார்கள். இப்பொழுது ஹபீபுனுடைய காது அறுக்கப்படுகிறது. கேட்கிறான், நான் யார்? அந்த கல்லாப், கண்மணி நாயகம் யார்? அஃலலு ஹல்கில்லாஹ், அக்ரமு ஹல்கில்லாஹ், அஜல்லு ஹல்கில்லாஹ். இதே பதில் ஹபீபனுடைய ஒவ்வொரு உறுப்பாக வெட்டப்படுகிறது. இதே அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய முஸ்னதிலே இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அருமையானவர்களே, வெட்டுப்படுத்தப்படுகிறது, ஒவ்வொரு துண்டாக வெட்டப்படுகிறது. வெட்டப்பட்டு ஹபீபனுடைய உடம்பு ஒரு கூறு ஓட்ட துண்டு மாமிசங்களாக குவிக்கப்படுகிறது. இந்த செய்தி உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் எடுத்து சொல்லப்பட்டதும் உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்களாம், எதற்காக என் மகனை இப்படி வெட்டினார்கள்? எதற்காக வெட்டினார்கள்? பதில் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல அக்ரமு ஹல்கில்லாஹ், அஃலலு ஹல்கில்லாஹ், அஜல்லு ஹல்கில்லாஹ் என்று சொன்னதற்காக என்று சொன்னதும் மர்ஹபா மர்ஹபா என்று ஒரு தாய் சொல்லிவிட்டு சொன்னார்களாம், இதற்காகத்தானே என் மகனை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து பால் கொடுத்து அமுதூட்டி ஆளாக்கி வளர்த்தேன். செய்பவர்கள் இப்படியே செய்யட்டும் என்று சொன்னார்களே. இதைத்தான் கீழக்கரையில் அடங்கி இருக்கும் சதக்கத்துல்லாஹ் அப்பா தன்னுடைய வித்திரியாவில் சொல்வார்கள், வலஹமி வஅலமி, என்னுடைய சடை துண்டுகளில், வஅலமி என்னுடைய எலும்புகளில், எலும்புக்குள்ளால் இருக்கும் மஜ்ஜைகளில் எல்லாம் என் கண்மணி நாயகத்தினுடைய மஹப்பத்து புகுந்து விட்டது, ஷைத்தானுக்கு இடமில்லை என்கிறார்கள். அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. அருமையானவர்களே, அருமையான சகோதரர்களே, கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பிரியம் வைத்தால் எது கிடைக்கும், எது கிடைக்காமல் இருக்கும் என்பதுதான் கேள்வியாக அமையும். கல்வியா? கல்வி கிடைக்கும். ஆற்றலா? ஆற்றல் கிடைக்கும். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் தொழுவைக்கிறார்கள். போவோம் மஸ்ஜித் நபவிக்கு, கொஞ்ச நேரம் சில சமயங்களில் இங்கே இருந்துட்டு வீட்டுக்கு கல்வ திருப்புகிறோமே, அதே போன்று திருப்புவோம். மதீனாவை நோக்கி திருப்புவோம், மஸ்ஜித் நபவியை நோக்கி திருப்புவோம். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹபிஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை வைக்கிறார்கள். பின்னால் சஹாபாக்கள் தொழுகிறார்கள். அந்த காட்சியை கொஞ்சம் மனக்கண் முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். தொழுகை வைத்து முடிக்கிறார்கள். சுபுஹ் தொழுகை. திரும்பி பார்க்கிறார்கள், ஒரு சஹாபி வேகமாக எழுந்து நடக்கிறார்கள்.
ஒரு நாள் ஏதோ தேவை, இரண்டாவது நாள் நடக்கிறார்கள், மூன்றாவது நாள் நடக்கிறார்கள். சில சஹாபாக்கள் சொன்னார்களாம், அபூ துஜானா ஒரு முனாஃபிக், எனவே எழுந்து நடக்கிறார். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ துஜானாவை பக்கத்தில் அழைத்து கேட்கிறார், அபூ துஜானாவே ஏன் செல்லுகிறீர்கள், என்ன காரணம்? அதுவா, என் பக்கத்து வீட்டில் ஒரு மனிதர், அவருடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு பேரீத்த மரம், அந்த மரத்தில் இருந்து ஒரு கிளை என் வீட்டுக்கு முன்னால், அந்த கிளையிலிருந்து சில கனிகள் என் வீட்டில் தொழியும், அதை என் பிள்ளைகள் எடுத்து சாப்பிட்டால் பக்கத்து வீட்டுக்காரர் ஓடி வருவார், வாயிலிருந்து பிடுங்கி எறிவார். சில சமயம் என் பிள்ளைகளுடைய வாயிலிருந்து இரத்தமே வந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, அருமை பெற்றோர்களே, எப்படியோ சம்பாதித்து பிள்ளைகளுக்கு செல்வம் சேர்க்க வேண்டும் என்பதல்ல வாழ்க்கை. ஹலாலான சொத்தை பிள்ளைகளுக்கு சேர்த்து வையுங்கள். எப்படி சம்பாதித்தாலும் பரவாயில்லை. நாம ஏதாவது சொன்னா, அஜத் அது உங்களுக்கு தெரியாது அஜத், அது அப்படி பொய் சொன்னாதான் வியாபாரம், பொய் சொல்லாம இருந்தா வியாபாரம் இல்லை. எப்படியாவது வட்டிய ஹலாலாக்குறதுக்கு வழி உண்டான்னு திருப்பி வளைச்சு மசாலா கேட்கிறாங்க. அருமையானவர்களே, ஹராமான சம்பாத்தியத்தை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுடைய வயிறை வளர்க்க வேண்டாம், நம் சொத்துக்களை சேர்க்க வேண்டாம். அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அது ஹராமான உணவல்லவா, என் பிள்ளைகளுடைய வாயில் சேர்ந்து விட வேண்டாமே. எனவே தான் காலையில் போய் அந்த பேரீத்தம் கனிகளை பொறுக்கி பக்கத்து வீட்டில் நான் போட்டு விடுவேன். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கத்து வீட்டுக்காரரை அழைக்கிறார்கள், சொல்கிறார்கள், சொர்க்கத்தில் ஒரு பேரீத்த மரத்தை தருகிறேன், இந்த பேரீத்த மரத்தை இவருக்கு கொடுத்து விடு. அவர் சொல்கிறார், எனக்கு அது வேண்டாம். அருமையானவர்களே, உலகத்தில் அங்கே பார்க்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு செய்தி, சில செய்திகள்ல வேற சஹாபாக்கள் ரிவாயத் வருகிறது. அவர் எழுந்திருக்கிறார், நாயகமே அந்த சஹாபியிட்ட நாம் பேசவா, பேசுங்கள். போகிறார், அந்த சஹாபியிடத்தில் போகிறார், 10 மரத்தை தார, இந்த ஒரு மரத்தை தாரீர்களா? தரமாட்டேன். 100 மரம் தருகிறேன், தருகிறீர்களா? தரமாட்டேன். 1000 மரம் தருகிறேன், தருகிறீர்களா? தாரேன், கொடுத்துட்டார். இப்ப கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். அங்கு பேச்சு முடிவடைந்து விடுகிறது. ஈருலகத் தென்றல் மக்கத்து மாமன்னர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து நிற்கிறார்கள். வந்து நின்று, யா ரசூலல்லாஹ், நான் அந்த மரத்தை விலைக்கு வாங்கிட்டேன், இப்ப வேறொரு ஒப்பந்தம் தேவை. சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு மரம் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அதை எனக்கு நீங்க எழுதி தரணும். அருமையானவர்களே, அந்த உரையாடலை நினைத்து பாருங்கள், அந்த உரையாடலோடு நெருங்கி பாருங்கள். அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக்கை தர வேண்டும். சுஃபியானு ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்தில் ஒரு மனுஷனுக்கு கடுமையான ஒரு நோய், அந்த நோய்க்கு மருந்து இல்லைன்னு எல்லா டாக்டரும் சொல்லிட்டான். சொன்னதும் இந்த ஆள் வேகப்பட்டு ரவுதாவுக்கு போய் அங்கே போய் படுக்கிறார். படுக்கிற போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து சொல்கிறார்கள், நீ நோயை விட்டு ஷிஃபாவாக வேண்டும் என்றால் ஃபஹுத் லாலா, லாலாவை பிடித்துக்கொள். ஓதான் சொல்லு, லா வலா, லாவையும் லாவையும் பிடித்துக்கொள். கனவை எழுந்திருச்சு பார்க்கிறார், என்னன்னு தெரியல. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஹாவியில் பதிவு செய்வார்கள். ஓடி வருகிறார், சுஃபியானு ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற காலகட்டம். வந்து சொன்னார், இப்படி நான் ஒரு கனவு கண்டு, இதற்கு என்ன விளக்கம்? சுஃபியானு ஸௌரி சொன்னார்களா, ஒரு 1000 தீனார் எடுத்து இங்க வை, இங்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கிறது எனக்கு இல்லை, ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்தாச்சு. ஜெய்தூன் எண்ணெயை தான் கண்மணி நாயகம் சொன்னார்கள். அது எப்படி தெரியும்? லா ஷர்கியத்துன் வலா கர்பியத்துன், அல்லாஹ் லண்டு லாவ போட்டு குர்ஆனில் இதை சொல்லுகிறான் ஜெய்தூனை பற்றி, லா ஷர்கியத்துன் வலா கர்பியத்துன் என்று சொல்லுகிறான். எனவே அதுதான் லாலா. உடனே நம்மால கேட்பானே, அது நேரடியாக சொல்லி இருக்கலாம் அல்லவா, ஜெய்தூன் என்னன்னு சொல்லி இருக்கலாம் அல்லவா? அதான் சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னா 1000 ரூபாய் நீ கொடுப்பியா? 1000 திர்ஹம், 1000 திர்ஹத்தை வாங்கி கொடுத்து அதை ஏழைகளுக்கு கொடுத்து ஜெய்தூன் என்ன புழங்குகிறார்கள். மாற்றம் தெரிகிறது. 1000 சம்பவங்கள். அருமையான சகோதரர்களே, இப்ப அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹுக்கு தோட்டத்தை அந்த அவுட்டிருந்து வாங்கியாச்சு. வந்து கேட்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், உங்களுக்கு அந்த தோட்டத்தை தந்துறேன். இப்ப சந்தோஷம். அந்த மனிதர் வீட்டுக்கு செல்கிறார்.
தோட்டத்தை வித்துட்டேன், 1000 தோட்டங்களுக்கு பதிலாக விட்டுட்டேன். அதோட சேர்த்து இந்த மரம் எங்க நிக்குது தெரியுமா? நம்ம வீட்டுக்குள்ளதானே நிக்குது. மனைவிட்டு சொல்றார், இந்த மரம் நம்ம வீட்டுக்குள்ளதானே நிக்குது, 1001 நமக்கு சொந்தம். அருமையானவர்களே, அருமையானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நடக்கிற கொடுமை என்ன? ரியல் எஸ்டேட் கொடிகோட்டி பறக்கிறது. அல்லாஹ் பரக்கத்தை தருவானாக. ஆனா வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவர் கட்டுற நேரத்தில் வரக்கூடிய சண்டை, ஒரு முளை இடம் உனக்குள்ளது இல்லை எனக்குள்ளது. ஒரு ஆளு தோண்டப்பட்ட அந்த காம்பவுண்ட் சுவர் கட்டப்பட வேண்டிய அந்த அஸ்திவார குழிக்குள்ளவே படுத்துட்டார். இடைப்பட்ட காலத்தில் நடந்த கொடுமை. அருமையானவர்களே, இந்த சஹாபி ஒரு சஹாபிதான், நிஃபாக்கு தன்மை உள்ளவர். 1000 மரமும் நமக்கு சொந்தம், ஒரு மரமும் நம்ம வீட்டில் தான் நிற்குது. காலையில் எழுந்திருத்து பார்க்கிறார், ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பை ஏற்று மரம் நடந்து வந்தது. ஜாத் லிதஅவதிஹி அஷ்ஜாரு சாஜிதத்தன் தம்ஷி இலைஹி அலா சாக்கின் பிலா கதமி முலாய் ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். அந்த மரம் அவங்க வீட்டுல இல்ல, இங்க வந்து நிக்குது. அருமையான சகோதரர்களே, இது இங்க நடக்குதுன்னா அந்த மரத்தை 1000 மரம் கொடுத்து வாங்கிய சஹாபி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் ஒரு மரம் தருவேன் என்று சொன்னீர்களே, அந்த மரம் எப்படி இருக்கும் என்று சொல்வீர்களா? இன்றைக்கு நம்ம ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னால் அந்த ரியல் எஸ்டேட் காரன் போய் நிக்கிறோம். அவன் என்ன சொல்றான்? தண்ணி தேன் மாதிரிங்களாம். அது ஏன் தேன் கம்பெனிக்கு போன, இங்கிருந்து அனுப்பிடலாமே. தண்ணி தேன் மாதிரி. மரம் பக்கத்துல ஸ்கூலு, இந்த பக்கம் திரும்பினா ரயில்வே ஸ்டேஷன். நம்ம இதை அத்தனையும் நம்பி விலைக்கு வாங்கிட்டு கொஞ்ச நேரம் போய் பார்த்தா திரும்பி வாரதுக்கு வழி தெரியல. அருமையானவர்களே, அருமையானவர்களே, சொர்க்கத்தை கொடுத்த கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். அதை கொடுத்த கண்மணி நாயகம், சொர்க்கத்தில் ஒரு மரத்தை கொடுத்த கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். இப்ப அந்த சஹாபி கேட்டதும் கண்மணி நாயகம் சொன்னார்களாம், அந்த மரத்தினுடைய ஒரு இலை, ஒரே ஒரு இலை, அந்த இலையினுடைய தூரம் என்ன தெரியுமா? வேகமாக போகக்கூடிய ஒரு குதிரையில ஒரு மனிதன் 1000 வருடம் பிரயாணம் செய்தாலும் ஒரே ஒரு இலையை அவன் பிரயாணம் செய்து முடிக்க முடியாது என்றார்களே, அதையும் கொடுக்க தெரிந்தவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலின் பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பாடம் நமக்கு வர வேண்டும். புகாரியில 4328வது ஒரு ஹதீஸ். ஏன் நம்பரை சொல்லுகிறேன் என்றால், இந்த ஹதீஸ் இப்போ ஒரு பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அதை பேசுவதற்குரிய மஜ்லிஸ் அல்ல இது. நாம மஹப்பத்துர் ரசூலை, இஷ்கே ரசூலை இந்த மஜ்லிஸிலிருந்து எழுந்திருக்கிற பொழுது என் கண்மணி நாயகத்தை நான் பார்த்தே தீர வேண்டும். அந்த மக்கத்து மாமன்னர் எனக்கு ஒரு துஆ செய்ய வேண்டும், என் கரத்தை பிடிக்க வேண்டும், எனக்கு வழிகாட்ட வேண்டும், என் பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும், என் மனைவிகளுக்கு வழிகாட்ட வேண்டும், என் குடும்பமே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு இந்த மீலாது விழாவில் நாம் எழுந்திருத்தோம் என்றால் குடந்தை வட்டார ஜமாத்துல் உலமா வெற்றி பெற்று விட்டது. அல்லாஹ் தௌஃபீக் ஆக்குவானாக, அல்லாஹ் தௌஃபீக் ஆக்குவானாக. நமக்கு தான் கண்மணி நாயகம் பிறந்த நாள் சந்தோஷம். சிலருக்கு எரிச்சல் வந்தா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரே வழி துஆ செய்வது, வேற வழியே இல்லை. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ரபியுல் அவ்வல் வந்தா, யாருக்காவது எரிச்சல் வந்தா
அதுல யஹூதிக்கு வந்தா பரவாயில்லை, நம்ம பேசாம இருக்கலாம். நஸ்ரானிக்கு வந்தா சரி அல்ஹம்துலில்லாஹ் அவனுக்கு ஹிதாயத் கிடைக்கட்டு. ஒரு முஸ்லிமுக்கு வந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. யா அல்லாஹ் நீ ஹிதாயத்தை கொடு ரப்பே, அந்த இஷ்கை கொடு யா அல்லாஹ், அந்த மஹப்பத்தை அவர்களுடைய இதயத்தில் கொடு யா அல்லாஹ், அவர்களையும் இந்த பக்கம் திரும்ப செய்ய யா அல்லாஹ், எங்களுடைய மக்களாக ஆக்கிவை யா அல்லாஹ். இந்த ஒரே ஒரு துஆவை தான் நம் தலைவர் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. திட்டுவதற்கு நமக்கு கற்று தரலையே, விமர்சனம் செய்வதற்கு நமக்கு கற்றுத்தரல. புகாரில ஜெஹரானா என்ற இடத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம், மக்கத்து மாமன்னர் முஹம்மது முஸ்தபா, மதீனத்து வேந்தர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புனிதத்தின் பேரரசு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். சதகத்துல் அப்பா சொல்வாங்க, முஹம்மதில் இருக்கக்கூடிய மீன் இருக்குது, அதுவே எனக்கு சந்தோஷம் என்பார்கள். காரணம் என்ன? வித்திரியா தெரியும். நமது தஞ்சை பகுதிகளுக்கு வித்திரியா என்பது ஒரு சொத்தை போன்று பயன்படுத்திய காலம் இருந்தது, தொடரட்டும். அந்த வித்திரியால எல்லா அடிகளுக்கும் 29 அடி, மீம் என்ற ஹர்ஃபுக்கு மட்டும் 30 அடி. ஏன் தெரியுமா? அது என் கண்மணி நாயகத்தின் பெயரின் முதல் எழுத்து முயின் என்றாலே முஹம்மதை தான் நினைப்போம். ஜெஹரானாவில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் வந்து இறங்குகிறார்கள். வந்து இறங்குகிற பொழுது ஒரு சஹாபி வருகிறார்கள், கொஞ்சம் முரட்டுத்தனமான சஹாபி. கண்மணி நாயகத்திடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏதாவது வாக்களித்ததை தாருங்களேன்னு கேட்டாங்க. வாக்களித்ததை தாருங்களேன் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்ஷிர், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த சஹாபி சொல்கிறார்கள், கத் அக்ஸர்த அலைய மின் அப்ஷிர் வல் புஷ்ரா ரத்தல் புஷ்ரா. நாயகமே, ஒரே அப்ஷிர் அப்ஷிர்னு சொல்லிட்டு இருக்கிறீர்களே, தரமாட்டீர்களா என்று கொஞ்சம் கொடுமையாக கேட்கிறார்கள். கண்மணி நாயகத்துக்கு முகம் சிவந்து விடுகிறது. கண்மணி நாயகம் நம்மை பார்த்து நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை போதாதா? அருமை மக்களே, நாம் இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம், யாருக்காகவும் கூடவில்லை, மக்களை கூட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக கூடவில்லை. மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், நம் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள பிரியத்தை காட்டுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் அந்த பிரியத்தை நம் இதயத்தில் மட்டுமல்ல, நம் இரத்தங்களில், நம் நாளங்களில், நம் மஜ்ஜைகளில், நம் மூளை எலும்புகளில், நரம்புகளில் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, ஜெஹரானாவில் கண்மணி நாயகம் நிற்கிறார்கள். இந்த சஹாபி மறுத்து விடுகிறார்கள். அப்பொழுது அங்கே 2 சஹாபிகள் வருகிறார்கள். ஒன்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னொரு சஹாபி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 2 சஹாபியையும் பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்களாவது அந்த புஷ்ராவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த சஹாபிகள் சொன்னார்கள், கபில்னா யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாயகமே, அந்த புஷ்ராவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆ பி கத்ஹின் ஃபீஹி மாஉன், ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொல்கிறார்கள். ஒரு பெரிய பாத்திரம், அது நிறைய தண்ணீர். இன்னொரு பரந்த பாத்திரம், அது சாதாரணமாக ஒன்றுமில்லாத பாத்திரம். 2 பாத்திரமாக கொண்டு வந்து ஒது செய்கிறார்கள், முகத்தை கழுகுகிறார்கள். கழுகி அந்த தண்ணீரை இந்த பரந்த பாத்திரத்தில் பிடிக்கிறார்கள். புகாரியில் வரக்கூடிய செய்தி. மீலாது விழான்னு சொல்றாங்க, வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போவோம் என்பதல்ல. இந்த மஜ்லிஸுக்கு வந்ததற்கு பின்னால் எங்கள் இதயத்தில் எங்கள் ஹபீபு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியம் எங்கள்கிட்ட 1% கூடியிருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீகை தர வேண்டும். அருமையானவர்களே, ஃபனாதத் உம்மு ஸலமா மின் வராஇஸ் சித்ர், திரைக்கு அப்பால் இருந்து உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களா, தண்ணி குடிக்க போறீங்களே 2 பேரும், உங்க உம்மாவை மறந்து விடாதீர்கள், உங்க உம்மாவுக்கும் கொஞ்சம் தாருங்க தண்ணீர் என்று கேட்டார்களே. அருமை தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, அருமை வாலிபர்களே, நம் மஹப்பத் ஒரு நாள் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார், ஹாதல் ஹபீப் யா முஹிப் கிதாபு போரே. ஓ காதலரே, இந்த காதலரை பிரியப்படுங்கள். அருமையானவர்களே, கண்மணி முஹம்மது முஸ்தபா
முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களின் மீது பிரியம் வைத்தவர்கள். இதனால் தான் கஅப் இப்னு ஸுஹைர் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் பாட்டு பாடினார்கள், வல் அஃபு இன்த ரசூலில்லாஹி மஅமூலு ஃபகத் அதைது ரசூலல்லாஹி முஅ்ததிரா வல் உத்ரு இன்த ரசூலில்லாஹி மக்பூலு. கண்மணி நாயகத்திடத்தில் நான் ஏன் வந்திருக்கிறேன் தெரியுமா? கஅப் இப்னு ஸுஹைர், இது சுப்ஹான மௌலித் அல்ல, இது மன்கூஸ் அல்ல, இது ஷரஃபுல் அனாம் அல்ல, இது கஅப் இப்னு ஸுஹைருடைய வானத் சுஆதில் பாடிய பாட்டு. வல் அஃபு இன்த ரசூலில்லாஹி மஅமூலு. என் கண்மணி ஈருலக வேந்தர் மதீனத்து தென்றல் மக்கத்து நாதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? அவர்களிடத்தில் நான் என் ஆசையை வைத்தவனாக வந்திருக்கிறேன். ஃபகத் அதைது ரசூலல்லாஹி முஅ்ததிரா. பாவ மன்னிப்புக்கு தேடி வந்திருக்கிறேன். அது அல்லாஹ்ட்ட கேட்கணும்னு சொல்லல, ஷிர்க் செய்துட்டீங்களேன்னு சொல்லல. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழாக்கல்ல பொன்னாடை போர்த்துவதை பார்த்திருக்கிறோம். மக்கத்து மாமன்னர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த அடியை படிக்கிறார்கள். இன்னர் ரசூல லநூருன் யுஸ்தலாஹு பிஹி. கண்மணி நாயகம் யார் தெரியுமா? பிரகாசம், பிரகாசம், ஒளிருகின்ற பிரகாசம். இல்லை இல்லை, அடுத்த அடியில் படிப்பார்கள், பிரகாசித்து திளங்குகின்ற தானம் தாய் திருநாடாம் இந்திய திருநாட்டின் வாழ் என்று படித்தார்கள். அந்த நேரத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொன்னாடை எடுத்து போர்த்து மகிழ்ந்தார்களே. அந்த மஹப்பத், அந்த பிரியம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டுமே. அந்த பிரியம் நிர்பந்தமாக ஏற்றப்படுவதல்ல. நிச்சயமா நீங்க பிரியப்பட்டுதான் ஆகணும், எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று அல்ல. விளங்கி பிரியப்படுங்கள். நான் யாரை பிரியப்படுகிறேன்? அவர்கள் யார்? அவர்களுடைய தரம் என்ன? அவர்களுடைய அந்தஸ்து என்ன? அவர்களுடைய மகத்துவம் என்ன? எனக்கு நாளை என்ன செய்ய போகிறார்கள்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்களே, யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், உங்கள் ஷஃபாஅத் எனக்கு வேண்டும். நாளை நான் உங்களை எங்கே தேட வேண்டும்? கண்மணி முஹம்மது முஸ்தபா இப்படி கேட்டிருப்பார்கள். அனஸ் நாயகம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். 10 ஆண்டு காலம் கையிலே தண்ணீர் எடுத்து கண்மணி நாயகத்துக்கு முன்னால் வைத்தவர்கள், செருப்பை தூக்கி நடந்தவர்கள். உலகத்தில் எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு, வரலாற்று சிறப்பு, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்தார்களே காலணி. அந்த காலணி சம்பந்தமா எனக்கு தெரிந்த 2 கிதாப். அஷ்ஷிஃபா ஃபீ நஅலில் முஸ்தபா, ஒரு கிதாபு பேர் அஷ்ஷிஃபா ஃபீ நஅலில் முஸ்தபா. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடியினுடைய ஷிஃபா. அது தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும். புகாரியில் ஒரு ஹதீஸ் வருகிறது, கண்மணி நாயகத்தை தேடி நடக்கிறார்கள், தேடி நடக்கிறார்கள், எங்கேயும் காணோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தேடி தேடி பார்த்தாங்க. ஒரு இடத்துல போனா ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் தான் கண்மணி நாயகம் இருப்பார்கள். தோட்டம் அடைபட்டிருக்கிறது. தண்ணீர் போகக்கூடிய அந்த சால், தண்ணீர் ஓடக்கூடிய ஓடை, அந்த ஓடை திறந்திருக்கிறது. அதுல குள்ள நெறி நுழையுது மாதிரி நான் உள்ள நுழைந்தேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உள்ளே நுழைந்து சொன்னேன், யா ரசூலல்லாஹ், உங்களை காணாமல் சஹாபாக்களாகிய நாங்கள் தேடுகிறோம், நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீர்களா? அப்ப கண்மணி நாயகம், நான் இங்க தான் இருக்கிறேன், இதை போய் சஹாபாக்களுக்கு சொல்லுங்கள், இதுக்கு சாட்சியமாக என்னுடைய 2 காலணிகளை எடுத்து செல்லுங்கள். என்ன காரணம் தெரியுமா? என்னை நம்புகிறவர்கள், என்னை நம்புகிறவர்கள் என் காலணியை நம்புவார்கள். எனக்கு கொடுக்கிற மரியாதையை என் காலணிக்கு கொடுப்பார்கள். எனக்கு கொடுக்கிற இஸ்ஸத்தை என் காலணிக்கு கொடுப்பார்கள். உலகத்தில் எந்த தலைவருக்காவது இந்த ஒரு சிறப்பை உலகம் கண்டிருக்க முடியுமா? இன்னொரு கிதாப் அல் முத்தஆல் ஃபீ ஷரஃபி கைரின் நிஆல். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அந்த கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாம் பெற்ற தன்மையை பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு அர்கத் ஒரு சஹாபி வருகிறார்கள். கண்மணி நாயகத்திடத்தில் எதை கேட்டால் கிடைக்கும் என்றல்ல கேள்வி, எதை கேட்டால் கிடைக்காது.
ஒரு ஆள் ஒரு கேள்வி கேட்டார் ஒரு புஸ்தகத்துல, குர்ஆனில் உங்களுடைய இதயத்தை கவர்ந்த பகுதி எதுன்னு ஒரு கேள்வி. அதுக்கு எப்படி பதில் சொல்லலாம்? அடுத்து அதுக்கு பதில் சொன்னால் சிராஜின் ஒரு பத்திரிகை நடக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிராஜினுடைய ஆசிரியர் அப்துல் ஹை நல்ல சுன்னத்துல் ஜமாஅத்தில் ஊர்னோடு தமிழ் அவற்றை விளையாடும். அவர் பதில் கொடுத்தார், கற்கண்டு பாலத்தில் எந்த பகுதி சுவையானது என்று கேட்காமல் விட்டீர்களே. அருமையானவர்களே, அருமையானவர்களே, முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எதை கேட்டு கிடைக்காது, எல்லாம் கிடைக்கும். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் எதை சொல்வது எதை விடுவது என்ற நிலையில் இருக்கிறேன். அல்லாஹ் சிறப்பான ஒரு அந்தஸ்தை இந்த குடந்தை வட்ட ஜமாத்துல் உலமாவின் மூலம் நிறைவேற்றி இருக்கிறான். கியாமத் நாள் வரையிலும் தொடர வேண்டும். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு அர்கத் என்ற சஹாபி, அவங்களுக்கு இயற்கையிலே உடம்புல இருந்து ஒரு வீச்சம், கத்தால வாசனை வரும் வியர்வையில. பொதுவா சில சமயம் பஸ்ல போய் உட்கார்ந்தா யாரு வருவான்னு பார்க்கலாம். பஸ்ல பக்கத்துல ஒரு பேக் தூக்கி வச்சிருக்கிறான், ஆள் வருது ஆள் வருதுன்னு. எதுக்கு? ஒல்லியா யாராவது வந்தா சார் வாங்கன்னு உட்கார வைக்க. ஆள் வருது, சார் வாரார், என்ன சாரு தெரியல. கடைசி வரைக்கும் கடைசியில் யாராவது ஒல்லியா வர மாட்டாங்களா? சில சமயங்கள்ல பஸ்ல யாருக்காவது பக்கத்துல போய் உட்கார்ந்தா இந்த வியர்வை வாசனை தாங்க முடியல. அப்துல்லாஹ் இப்னு அர்கத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என் வாசனை பொறுக்காம சஹாபாக்கள் உட்கார மாட்டார்கள். அந்த நேரத்தில் எல்லா சஹாபிகளும் போனதற்கு பின்னால் என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், என்ன பார்த்து எல்லோரும் ஓடுகிறார்கள் நாயகமே, ஒரு துஆ செய்யக்கூடாதா? நான் ஏன் துஆ செய்ய வேண்டும்? கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் அழைக்கிறார்கள். அழைத்து தன்னுடைய புனிதமான உமிழ்நீரை தொட்டு அவருடைய மேனியில் தடவுகிறார்கள். இன்றைக்கு ஒரு மனுஷன் வந்து கேள்வி கேட்கிறான், உமிழ்நீர் அதையெல்லாம் தொட்டுட்டு நடக்கிறதுக்கு ஒண்ணு இஸ்லாமிய மார்க்கம் சீரழிந்த மார்க்கம் இல்லையா, பகுத்தறிவு மார்க்கமா? அந்த பகுத்தறிவு மார்க்கத்தில் உமிழ்நீர் வியர்வையெல்லாம் தூக்கிட்டு நடக்க கூடாது. அது சஹீஹான ஹதீஸ்ல வந்திருந்தாலும் பகுத்தறிவுக்கு ஒத்து வராததுனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார்கள். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானாக. இல்லை இல்லை, உங்களுக்கு கொஞ்சமாவது பகுத்தறிவை கொடுப்பானாக. என்ன காரணம் தெரியுமா? பகுத்தறிவு இல்லை, வேதனையான சூழ்நிலை. உலகத்திலேயே தலை சிறந்த பானம் எது? தேன். தேன் எங்கிருந்து வருது? ஒரு தேனி மலர்கள் இருந்து ஒரு தண்ணீரை உறிஞ்சா அது தண்ணி தான், அது தேன் இல்லை. தேன் இருந்தாலும் நம்ம இன்றைக்கு புதிய கருவியை கண்டுபிடிச்சு இழுத்துருவோமே, இல்ல அது தேன் இல்லை. அது ஒரு பையில கொண்டு வைக்குது, வச்சுட்டு ஒரு தேனி 1,00,000 தடவை தன்னுடைய இறக்கை அடிக்கலாம். தேனிக்கு மட்டும் அல்லாஹ் அந்த சிறப்பை கொடுத்திருக்கிறான். அதுல அந்த தண்ணிகள் எல்லாம் அப்படியே பறந்து போயிருது, ஆவியாக போயிருது. அந்த தேனை திரும்ப வாந்தி எடுக்குதுன்னு சொன்னா சில ஆளுகளுக்கு கொஞ்சம் கோபமாயிரும். வாந்தி எடுக்குது. அந்த வாந்தி உலகத்திலேயே தலை சிறந்த பானமாக இருக்க முடியும் என்றால் தேனி ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அல்ல, தேனி ராஹத்துல் லில் ஆஷிகீன் அல்ல, தேனி பணிவின் சிகரம் அல்ல. அந்த தேனிக்கு அல்லாஹ் அந்த சிறப்பை கொடுக்க முடியும்னா ரஹ்மத்துல் லில் ஆலமீனுக்கு ஏன் அந்த சிறப்பை கொடுக்க முடியாது? அதனால தான் சொன்ன அல்லாஹ் உங்களுக்கு கொஞ்சம்